என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, உன்னை பாலா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கோமா. உனக்கும் பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட பேசலாம். நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாமே அப்படின்னு பாலா சொன்னாரு. அதுக்கு இல்லப்பா, நான் நீ ஒரு பேஷண்டா இருக்கும்போதே பாலா ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்மா. இது வரைக்கும் உன்னுடைய விருப்பத்தை மீறி நாங்க எதுவுமே செஞ்சதில்லை. இந்த கல்யாணமும் அப்படிதான். நீ என்ன டிசைட் பண்றியோ தட் இஸ் த ஃபைனல் டிசிஷன். என்ன சொல்ற? ஏமா, பாபு எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? பாபுவா? அவன் எங்க போயிருக்கான்னு யாருக்குமா தெரியும்? எனக்கே 4 மாசம் வாடகை வேற பாக்கி. எங்க நான் வாடகை கேட்ட போறேன்னு காலையில இருந்து ஓடி போயிட்டான். இனிமே நான் எப்ப இந்த கடையை எடுத்து வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேனோ அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள அவன் வந்து நுழைவான். இந்த லட்சணத்துல தலைவருக்கு காதல் வேற. என்ன ஆச்சோ என்னங்க? நீங்க கேளுங்களேன். நீ கேளுங்க. ஹலோ, நான் பாலா பேசுறேன். சொல்லுங்க பாலா. உமா என்ன சொல்றாங்க? ஐம் சாரி பாலா, ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, சாரி. இப்போ கூட பாலா தாம்மா ஃபோன் பண்ணாரு. நீ என்னம்மா டிசைட் பண்ணிருக்க? பாலா ஒரு டாக்டர், சிட்டியில சொந்தமா பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. நிறைய பணம் இருக்கே சொத்து இருக்கேன்னு சொல்ல வரேன்னு நினைக்காதம்மா. எல்லாத்துக்கும் மேல பாலா நல்ல கேரக்டர். இஸ் a gem of a person. என்ன உமா யோசிக்கிற? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. உமா, நாங்க சந்தோஷப்பட்டது நீ பிறந்தப்ப. இப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, பாலா மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாருமா. யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா அப்பா சொந்தக்காரங்க இருந்தோம் அனாதை மாதிரி ஒரு கல்யாணம் தேவையா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, கேட்டா காதல்ம்ப. இப்ப தெரியாதுமா, கஷ்டப்படும் போதுதான் தெரியும். அகஜானன பத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தரணி சர்வமங்கலாம் ஜனகசங்கரோரதா தம் வந்தே குஞ்சரானனம். கெட்டிமேளம் ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுர்தானிம் சுபஹேதல்யதாரணம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுங்க. பழைய பாக்கி எங்கய்யா? பழைய பாக்கி சேர்த்து கண்டிப்பா 1ஆம் தேதி கொடுத்துறேன்னு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு. 1ஆம் தேதி ஆனா டான்னு சம்பளம் வாங்கி கொடுத்துருவாரு. வந்துட்டாங்க லிஸ்ட தூக்கிட்டு. போயா போயா. இந்த மருந்து வாங்கிட்டு வா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து மாத்திரை எல்லாம் ஃப்ரீ தானே? இந்த மருந்து இங்க ஸ்டாக் இல்ல, அதனால தான் உன்னை வாங்கிட்டு சொல்றேன். இது எவ்வளவு ஆகும்? 300 ரூபாய் ஆகும். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைங்களே. 300 ரூபாய் கூட வழி இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம்? வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் வேண்டாம்ப்பா. செல்லம் குடி. அம்மா
உங்க மம்மி கொடுக்கும்போது மட்டும் சாப்பிட்டல, இப்ப எங்க மம்மி கொடுக்குறாங்க சாப்பிடு. நீங்க பார்த்த மாப்பிளையே ஓகேப்பா. தேங்க்ஸ் உமா. காட் பிளஸ் யூ. சாமியே சரணமையப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதர்வஜம் பிரசன்னவதனம் தியாஜே சர்வவிக்னோபசாந்தஜே. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவானே. மகாகணபதிம் தியாஜாமே ஆவாகயாமே மகாகணபதஜே நமஹாசனம் சமர்ப்பயாமே. சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் திருமண நிச்சய தாம்பூல சுபமுகூர்த்த பத்திரிகை. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்போ கள்ளம் உள்ளம் பாலசுமித்ரை. ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை சுபயோக சுபதினத்தில் சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா திரு விஸ்வநாதன் அவர்களின் குமாரத்தி செல்வி உமா என்ற உமா மகேஸ்வரிக்கும், திரு துரைராஜ் அவர்களின் குமாரன் செல்வன் பாலா என்ற பாலசுப்பிரமணியனுக்கும் உற்றார் உறவினர் முன்னிலையில் திருமணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சாமியே சாமியப்பா உனக்கு சம்மதம் தானம்மா? என் உமா நல்லபடியா இருக்கணும். சம்மதம்பா. பார்த்து ஊத்து. பார்த்து தானே ஊத்துறேன். என்ன பார்த்து ஊத்து? என் கண்ணை பார்த்து ஊத்து. எரியுதே. எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு. கில்லி பார்க்கலாமா? கடை யார் பாத்துக்கிறது? இங்க இருந்தே கில்லி பாப்போம். இங்க இருந்து எப்படி கிள்ளி பாக்குறது? இப்படி கிள்ளி பார்த்துட்டேனே, சூப்பரா இருக்கு. ஐ அடிதடி பாக்கலாமாடா செல்லம்? அடிதடி எங்கடா? இங்கடா. ஈவினிங் வர்றேன், குத்து பார்க்கலாம். மலைக்கு போனா சாமிகள் இழைச்சி வரும்னு பேரா? பாபே என்ன என்ன தலையில காயம்? அது ஒண்ணும் இல்ல, மலை ஏறும்போது அடிபட்டுருச்சு. இல்ல, மலைக்கு போயிட்டு வந்திருக்கிற ஒரு பார்ட்டி கீட்டி. ஏப்பா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் பார்ட்டியா? ஏப்பா பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு போயிட்டு வந்தாலே பார்ட்டி வைக்கிறாங்க, நீ மலைக்கு போயிட்டு வந்துட்டு வைக்காம இருந்தா? இப்போ மதுரைக்கும் மலைக்கும் என்னடா சம்பந்தம்? சரக்குகள் என்று வந்து விட்டால் இப்படித்தான் சம்பந்தங்கள் இல்லாமல் பேச்சுகள் வரும். மெதுவா பேசுறா, குருசாமி காதுல விழுந்துற போது. பார்ட்டி வைக்க சொன்னதே அவர்தான். இவர் என் கூட மலையில இருந்தாரு. சபரிமலையில இருந்து எஸ்டிடி போட்டு சொன்னாரு பாபு. என்ன சாமி இதெல்லாம்? 40 நாளைக்கு தான் நான் குருசாமி, மத்த நாளைக்கெல்லாம் நான் கொஞ்சம் குடிசாமி. குருசாமியே குடிக்க குனிகிறாரு. மாலைய கலட்டுறோம், மப்ப ஏத்துறோம். ஓகே மேடம். ஓகே. அண்ணே வணக்கண்ணே. என்ன பாபு? என்னண்ணே யாரையுமே காணோம்? காலேஜ் லீவ் இல்ல, யாரும் வரமாட்டாங்களா? அப்ப நீங்க வந்திருக்கீங்க. பாத்தியா? கோச்சிக்காதீங்கண்ணே. அடுத்து எப்பண்ணே காலேஜ்? இனி திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமையா? உமாவை போய் வீட்லயே பாத்துற வேண்டியதான்.